சென்னையின் முக்கிய வணிக பகுதியில் ஜவுளி கடையில் ஏற்பட்ட தீ விபத்தால் அந்த பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. வழக்கமான மக்கள் நெரிசலை இழந்து வெறிச்சோடி கிடக்கிறது டி நகர். புளோட்டிங் கிரவுட் என்று சொல்லப்படும் வந்து செல்வோர் எண்ணிக்கை அதிகமுள்ள இந்த பகுதியில் வர்த்தக வளாகங்கள், பெரிய வணிக நிறுவனங்கள், சிறு கடைகளுக்கு மத்தியில் குடியிருப்புகளும் அதிகம். கடந்த புதன்கிழமை சென்னை சில்க்ஸ் கட்டடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தின் விளைவுகள் இங்கு குடியிருப்போரையும் பாதித்து வருகின்றன. சென்னை சில்க்ஸ் கட்டடத்தை ஒட்டிய பிஞ்சால சுப்பிரமணி தெரு, வெங்கடேசன் தெரு ஆகிய குடியிருப்பு பகுதிகளில் வசிப்போருக்கு கட்டுப்பாடுகள் அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது. பக்கத்தில் இருக்கிற வீடுங்க உடனே காலி பண்ண சொன்னாக்கா உடனே முடியாது. ஒரு சாதாரணமாக ஒரு எமர்ஜென்சின்னா கூட சொந்தக்கார வீட்டுக்கு போகவும் முடியாது. ஏன்னா போலீஸுக்கு அலோடு கிடையாது. ஏதாவது உயிருக்கு சேதம் இதுவாகுன்றதால இது பண்ணுறாங்க. ரெண்டாவது, அந்த புகைச்சினால வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அட்டாக் ஆகும். அதெல்லாம் தடுத்து நிறுத்தி இது பண்ணாதான் மக்களுடைய வாழ்க்கை இயல்பாக இருக்கும். கட்டட கழிவு கொட்டுதல், இடிக்கும் போது எழும் தூசு என மாசுபட்டு இருக்கும் பகுதியில் குடியிருப்போரும் திணறி வருகின்றனர். 24-25 வருஷமாக இங்கே இருக்கோம். இதே இடத்துல தான் இருக்கோம். டி நகரில் ஃப்ளாட்டில் ஒரு சின்ன ஆஃபீஸ் இருக்குது. இங்கே ஃப்ளாட்டில் இருக்கவங்களும் சரி, ஆஃபீஸில் இருக்கவங்களும் சரி, வெளியே போகவும் முடியல, உள்ளேருந்து வரவும் முடியல. எங்களுக்கு தண்ணி 2 நாளாக உள்ளே தண்ணி வரல. கேன் வாட்டர் வரமாட்டேங்குது, பால் வரமாட்டேங்குது. ஒரு தடையும் ஃபைட் பண்ணி தான் நாங்கள் வெளியே போக வேண்டியதாக இருக்குது. வர்த்தக பகுதியான டி நகரின் வியாபாரம் 3வது நாளாக பாதிக்கும் அதே வேளையில் எந்த அசம்பாவிதங்களும் இன்றி இப்பணிகள் முடிய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் அதிகம் இருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய கட்டடங்களை வரைமுறைப்படுத்தி இது போன்ற பிரச்சனைகளை வருங்காலங்களில் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதே அரசுடைய கடமையாகும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் ரமேஷ்.